டேய் 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 சோழமுத்தா. ஹாய் எல்லாத்துக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் காலேஜ் படிக்கும்போது ஃபஸ்ட் இயர் எண்ட் ஆனபோது லைக் கோவிட் வந்துருச்சு. ஸோ கோவிட் எண்ட் ஆனோன்னு அப்படியே சும்மா இருக்கும்போது எனக்கு என்னோடய காலேஜ் ஃப்ரெண்டு மூலமாக எனக்கு வந்து நம்ம இந்த சதுரங்க வேட்டை படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, சதுரங்க வேட்டை. ஸோ அதை மாதிரி ஒரு இன்சிடெண்ட், அதாவது ஆல்மோஸ்ட் நான் ஏமாந்துருப்பேன் அப்படிங்கிற ஒரு நிலைமை. அது நான் கொஞ்சம் விட்டுருந்தா நான் பயங்கரமாக ஏமாந்துருப்பேன். அநேகமாக நான் மட்டும் இல்லை, லைக் இந்த நிறைய பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி. இது வந்து ஒரு ஸ்கீம் மாதிரி. ஸோ இந்த ஸ்கீமில் எப்படின்னா, அதாவது லைக் அவங்களோட செட் ஆஃப் ஒரு பொருள் வச்சுருப்பாங்க. டூத் பேஸ்ட்டு, ப்ரஷ் இது எல்லாமே வச்சுருப்பாங்க. அவங்களோட பொருள் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இது இவ்வளோதான் முதல் என்கிட்ட சொன்னாங்க. சரி ஓகே, லைக் இது நல்லா இருக்கே, இது ஈஸி சம்பாதிக்கலாமே அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா பண்ணால் லைக் கமிஷன் வரும் அப்படின்னு சொன்னாங்க இதில் யூஸ் பண்ணால். அப்படியா, இது ரொம்ப நல்லா இருக்கு, இந்த அவங்க பொருள் வாங்கினா நம்ம கமிஷன் வருமா, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. இப்போ இதை மாதிரி நார்மலாக இப்போ யூடியூப்லாம் அந்த கொலாப் போடுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த பொருளை வாங்கினா அவங்க வந்து ஒரு செட் ஆஃப் பொருள் அந்த டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. லைக் அந்த யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சில பொருள் வச்சுருப்பாங்க. அதை நம்ம போய் கிளிக் பண்ணி வாங்கினா அவங்களுக்கு வந்து ஒரு 5%, 6%, 10% கமிஷன் போகும். ஸோ இதை மாதிரி தான் ஆக்சுவலி இந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் லைக் நாங்கள் போய் கேட்டோம், அதை முக்கியமாக நான் போய் கேட்டேன், இது எப்படி இது லைக் இது ஒர்க் ஆகுது, இது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம இருப்போம், நமக்கு கீழே வந்து நம்ம வந்து இன்னொருத்தரை ஒரு 5 பேர் 6 பேர் இதே நம்ம இவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்களோ இதே விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லி நம்ம வந்து அவங்கள வந்து லைக் ஜாயின் பண்ணி விடணுமா. அப்படியே ஒருத்தர் ஜாயின் பண்ணி விட நமக்கு வந்து கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க என்கிட்ட. இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இது வந்து ஒரு ட்ரீல இருக்க பிரான்ச்சஸ் மாதிரி. அவங்க கீழே ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5 பேர் கீழே இன்னொரு 10 லைக் அவங்க சேர்த்து விட்டுருப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கான கமிஷன் நம்ம வந்துகிட்டே இருக்கும், இது இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னாங்க. இது எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக புதுசாக வந்தது. என்னடா இது என்ன புதுசாக இருக்கே, இது நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் எனக்கு ரொம்ப இருந்துகிட்டே இருந்துச்சு முதல்ல. அதுக்கப்புறம் அப்படியே போகும்போது இதில் நான் ரொம்ப நம்ப ஆரம்பிச்சேன்னா, இப்போ நம்மள சொன்னேன்ல, இது நடந்தது ஃபோன் கான்வர்சேஷனில் நடந்துச்சு. இது எல்லாமே நம்ம இவங்களை நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூகுள் மீட், ஜூம் மீட்லாம் வச்சு, ஸோ நான் சொன்ன ப்ராசஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஆனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கேமரா ஆஃப்ல தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த நங்கூர மாதிரி ஒரு நச்சு ஒரு பிட்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 ஃபோட்டோவை காமிச்சாங்க. அதாவது இவங்கெல்லாம் இந்த ஸ்கீமில் இருந்தாங்க, இவங்கெல்லாம் கார் வாங்கியிருக்காங்க, பைக் வாங்கியிருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்காங்க, இவங்கெல்லாம் வந்து இந்த லீடர் இப்படின்னு சொல்லும் போது தான் இது நமக்கு இது நம்புற மாதிரியே இல்லையே. இது நமக்கு இந்த நீட் விளம்பரம், இந்த ஸ்கூல் விளம்பரம்லாம் போடுவான் தெரியுமா டிவியில், இது மாதிரி இருக்க ஏமாத்து வேலை மாதிரி இருக்கே அப்படின்னு எனக்கு டவுட் வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் எனக்கு திரும்பி ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சாங்க, என்ன சார் எப்போ ஜாயின் பண்ணுறீங்களா, இது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் அப்படி இப்படின்னு திரும்ப சொல்ல ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் இவங்க வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணும்போது தான் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டவுட் எனக்கு ரொம்ப டவுட் வர ஆரம்பிச்சது. இது பார்த்தா இது வந்து ஒரு மாதிரி லைக் இந்த நம்புற மாதிரியே இல்லையே, இவனுங்க சொல்கிற பார்த்தா நம்புற மாதிரி இல்லை. எவ்வளோ தெளிவாக பண்ணாங்கன்னா, நம்ம ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும் லைக் இந்த ஐடி வரும். இவ்வளோ தெளிவாக அவங்களுக்குன்னு லைக் ஒரு வெப்சைட்லாம் வேறு வச்சுருந்தாங்க, எனக்கு வந்து ஞாபகம் இருக்க வரைக்கும். ஸோ இவங்க இந்த விஷயத்தில் அவ்வளோ தெளிவாக இருந்தாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ டவுட் வரல. ஆனால் இவங்க இந்த சொன்ன மாதிரி இந்த ஃபோட்டோ காமிக்கிறது இதெல்லாம் காமிச்சும் போது எனக்கு ஒரு மாதிரி டவுட் வர ஆரம்பிச்சது. நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் உட்காந்த இடத்துலேருந்தே சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது இது மாதிரி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு நம்பிக்கையுமே போயிடாதீங்க. நான் நல்ல வேலை அந்த இடத்துல நான் போலங்கிறது எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. உட்காந்த இடத்துல ஒன்றுமே பண்ணாமல் சம்பாதிக்க அப்படி ஒரு வேலை கிடையவே கிடையாது உலகத்துலேயே. எதுவாக இருந்தாலும் உழைச்சாதான் காசு. நீங்கள் உழைக்கலைன்னா சத்தியமாக என்ன பண்ணாலும் உங்களுக்கு காசு கிடைக்காது. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் தயவு செஞ்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. தெரிஞ்சவங்க சொன்னாங்க, கூட படிக்கிறவங்க சொன்னாங்கன்னு சொன்ன மாதிரி என்ன மாதிரி தயவு செஞ்சு போயிடாதீங்க. லக்கிலி நான் இந்த விஷயத்தை நான் தப்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் நியூஸ்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சது, இது மாதிரி இந்த மிஷன் நடந்து நிறைய பேர் காசை இழந்துட்டாங்களாம். அதாவது 4000 ரூபா போடுறது, 5000 ரூபா போடுறது. ஏன்னா என்கிட்ட ஆக்சுவலாக இதை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு முன்னே ஜாயினிங் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் 5000 பே பண்ணணும் அப்படின்னாங்க. இல்லை சரி ஓகே ஜாயினிங் போனஸ் தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் எதுவும் தோணல. யோசிச்சு பாருங்க, காலேஜ் படிக்கிற பையன் என்னால் எப்படிங்க 5000 பே பண்ண முடியும்? என்னால் பே பண்ண முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நான் ஆக்சுவலி அந்த 5000 அமௌண்ட் கேட்டுட்டு தான் விலகிட்டேன் நான். இந்த சதுரங்க வேட்டை படத்துலாம் பார்த்துருக்கீங்களா, டிஃப்ரெண்டாக ஏமாற்றுவாங்கல்ல. ஸோ அதை மாதிரி ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ 2020-21 டைம் இது. அப்போ எனக்கு வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்கீம்லாம் இருந்து இப்போ எனக்கு இருக்கான்னு தெரியல. மேபி இருக்கலாம். இப்போ நம்ம சுற்றி இந்த வீடியோ பார்க்குற யாராவது மாதிரி யாராவது சொன்னாங்க இப்படிலாம் சேரலாம் அப்படின்னு கேட்டுனாலும் தயவு செஞ்சு இது மாதிரிலாம் போய் சேர்ந்து ஏமாந்துறாங்க. ஏன்னா ஒரு காசும் நம்ம கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். தயவு செஞ்சு இது மாதிரி விஷயங்கள்லாம் போய் தயவு செஞ்சு ஏமாந்துறாதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஆன்லைனில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ராட்லாம் நடக்குது. ஸோ என்னவா இருந்தாலும்
2 to 3 டைம்ஸ் வந்து யோசிச்சு பண்ணுங்க. உங்களோட வெல் விஷஸ் இருப்பாங்களா, அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு சஜஷன்ஸ் கேட்டுட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுங்க. அதுதான் நமக்கும் நல்லது, நமக்கு சுற்றி இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பார்க்கலாம். டேக் கேர், பாய்.